பேபி உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எல்லாரும் இந்த சைட் சிக்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? சைடு சிக்னா கூட என்னன்னு தெரியாத இவனுக்கு. I am so lucky. Oh my god. A few moments later. என் போன் ஃபுல்லா பிஸியா இருந்துச்சு சொல்றேன். அது நான் எதுவும் பண்ண கிடையாது. அது நீயா பேச கிடையாது. ஆனா செகண்ட் லைன்ல 1 மணிக்கு கால் போகுது. அது எப்படி செகண்ட் லைன்ல நீயா கால் பண்ணாம கால் போகும்? என் ரூம்மேட் இருக்கால சந்தோஷ், அவனோட போன் வந்து சார்ஜ் இல்லைன்னு சொல்லி என் போன்ல அவளவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். அதனாலதான் செகண்ட் லைன்ல கால் போச்சு. நான் எதுவும் பண்ண கிடையாது. நான் தான் 10 மணிக்கே தூங்குறேன்னு சொன்னேன்ல. ஏன் பாக்குற? அவ்வளவு பிடிச்சிருக்கா? அவ கூட போய் வாழ வேண்டியதானே. எனக்கு ஏன் கூட சுத்திட்டு இருக்க? போ போ போ, போறா பாரு, போய் இப்படி போ. அப்புறம் போயிட்டான்னா அப்புறம் வாழ்க்கையே உனக்கு மிஸ் ஆயிரும். நான் பாத்துக்கிறேன். நான் ஷேர் ஆட்டோவோ ஓலாவோ உபரோ ரேப்பிடோன்னு கூட போவேன். அவர் கூட நல்லா இப்படி டைட்டா ஹேக் பண்ணி போவேன். அந்த பையன் கூட எதுக்கடி பேசிட்டு இருக்க? அவர் இங்க ஜஸ்ட் அண்ணாடா. அவர்கிட்ட பேசுறதுக்கே நீ சந்தேகப்படுறியா? நீ வந்து அவ கூட பேசுறதும் நான் எங்க அண்ணா கூட பேசுறதும் உனக்கு ஒண்ணா? பிரேக்கப் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்விடேஷன் வந்து ரெடி. இது இன்விடேஷன்லாம் யாரு கல்யாணம்? உங்க அக்காக்கா? எங்க அக்காலாம் இல்லடா, அது எங்க அம்மா. நாட்டி நீ. கல்யாணம் எனக்கு தான்டா. இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்துட்டு உனக்கு எனக்கு செட் ஆகணும்னு சொல்லி நம்ம பிரேக்கப்ல இருந்தோம்ல. அப்ப வந்துட்டு எங்க அண்ணா வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஸோ அவர் தான் எனக்கு கரெக்டா இருப்பாருன்னு நான் நினைச்சேன். அதனால நானே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவங்க வீட்லயும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னியே, அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமாண்டா, அம்மா மாதிரி பாத்துப்பேன்னு சொன்னேன். அப்பா வேணும்ல, அதுக்குதான் அப்பா.